கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா பலவீன சூழ்நிலையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசுகிற பொழுது எங்கள் ஆன்மாவிலே, உடலிலே, உள்ளத்திலே பெரிய பெரிய விடுதலின் ஆசீர்வாதத்தை காணப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். மரியாதை போல அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை பேசும். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் தூய ஆவின் வழியாக நம்ம தருகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஆண்டவரை தேடுங்கள், ஆசீர் பெறுங்கள். தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற நிலைதான் ஆண்டவரை தேடுங்கள், ஆசீர் பெறுங்கள் என்று. இந்த உலக வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது, அன்பானவர்களை, இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது நம்முடைய தேவைக்கு நாம் அநேக இடத்தை தேடிக்கொண்டிருப்போம். இல்லைங்களா? தேடிக்கொண்டிருப்போம். ஒரு பண தேவை என்றால் பணம் உள்ள பெரிய பணக்காரரை, பணம் கொடுக்க நிலை இருக்கிறவர்களை அவரை தேடி போவோம். பண தேவை என்றால் பண தேவை, அதுக்காக அவர்கிட்ட போனால் பணம் கிடைக்குன்னு போவோம். ஒரு உடம்புக்கு சுகம் இல்லை, அப்போ யார்கிட்ட போவோம்? மருத்துவரை தேடி போடுவோம். இல்லைங்களா? மருத்துவரை தேடி போவோம், மருந்தை தேடி போவோம். ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை, சண்டை, சச்சரவு, பிரிவினை ஆகிட்டு இருக்கு, ஒரு கேஸ் கோட்டமாக இருக்குது, அப்போது வக்கீலை தேடி போவோம். வக்கீலை தேடி போவோம். ஒவ்வொரு நிலையிலும், சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை தேடி போகிற ஒரு நிலை இருக்கிறது. தேடி போகிற நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஊருக்கு நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை. இப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்க நம்மிலே தான் ஆண்டவர் நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஆண்டவரை தேடுங்கள், ஆசீர் பெறுவீர்கள் என்று. நாம் பல நிலையிலே பலரை தேடிக்கொண்டிருக்கிறோம். மனிதர்களை நம்புகிறவன் சபிக்கப்படுவான கூட பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, தெய்வீக திருவிழித்தின் வழியாக பேசுகிற நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள்லாம் நம்மெல்லாம் படித்து கேட்ட வார்த்தை தான். அது கூட ஒரு பாடலாக இருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண் அருளிங்களா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அருமையான ஒரு பாடலை இன்னைக்கு கேட்டிருப்பீங்க. அப்படியா பாடுகிற அந்த பாடலுடைய கருத்துக்கோடு கொண்டு வந்து கருத்துக்களை பார்க்கணும். லூக்கா மத்திய நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்திலே, மத்திய நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலும், அதே லூக்கா நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலும் குறிப்பிடுகிற வார்த்தை. 2 வசனங்களும் ஒரே கருத்து தான். நீங்கள் ஏதாவது ஒரு எடுத்துட்டு எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். பிரிய மாணவர்களே, அதில் மத்திய 7:7 அல்லது லூக்காசு 11 9 வசனம் 2 வசனத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஆமா, 3 பாயிண்ட் அவங்க சொல்லிக்கிறார் காந்தலுக்கு. அதுக்கு பின்னாடி அடுத்து ஒன்று இருக்கும். பார்க்க 3 பாயிண்ட். என்ன பண்ணிட்டு 3 பாயிண்ட் இருக்கு? 1 கேளுங்கள், 2வது தட்டுங்கள். முதலாவது கேளுங்கள், 2வது தேடுங்கள், 3வது தட்டுங்கள். 3 பாயிண்ட் இல்லைங்களா? கேளுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள், 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் பார்க்கிற பொழுது நாம் கேட்கிற ஒரு கருத்து இருக்கிறது. கேளுங்கள், அது சரியான முறையில் கேட்கிறோம் இல்லைங்களா? யாராவது நாம் போயிட்டு நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கலாம் நன்றிக்கு.
ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவர்களுக்கு கேளு, என்னிடம் கேளுன்னு தான் கேட்கிறார். என்னிடம் கேளுங்கன்னு சொல்றார். இரண்டாவது அவர் சொல்ல தேடுங்க சொல்றார். நாம் என்ன சொன்ன மாதிரி நாம் பல இடத்துல தேடிக்கொண்டிருக்கோம். அவங்களை விடு, என்னை தேடுன்னு தான் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், தேடு, என்னை தேடு என்ன சொல்லுகிறார். ஆண்டவரை தேடு, என்னை தேடு சொல்றார், தெரிகிறார். மூணாவது பார்க்கிற பொழுது தட்டுங்கள் சொல்லுகிறார். தட்டுங்கள். இந்த தட்டுங்கள் என்பதற்கு ஒரு கருத்துக்கு ரொம்ப ஆழமா இருக்கார், கருத்தா இருக்குன்னுக்கும். தட்டுங்கள் எப்படி, எங்கே போய் தட்டணும்? கேளுங்கள் என்பது நேரடியாக கேட்கறது, ஓகே. இதை கேளுங்கள், அதாவது தேடுங்கள் என்பது அவரை தேடி போகிறது கரெக்டு. தட்டுங்கள் எங்கே தட்டுறது? இது ஒரு நாள் ஒரு சகோதரர் ஒரு அருத்தந்தையிடம் இப்படி ஒரு கருத்தை கேட்டுட்டு தான், நான் அப்படி தூரமாக இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இருக்கும். அந்த தம்பி ஆர்வத்தோடு கூட அந்த தந்தை அருத்தந்தையிடம் இப்போ கேட்கிறார், ஃபாதர் தட்டுங்கள் சொல்கிறாங்களே, எங்கே போய் தட்டுறதுன்னு கேட்டான் இன்றைக்கு. அவர் நல்ல ஆவிக்குரிய ஒரு அருத்தந்தை, நற்செய்தி பணியாற்றுகிற அருத்தந்தை. அவர் சொன்னார் இன்றைக்கு, தட்டுங்கள் என்றால் தம்பி இங்கே தட்டுறது இல்லை ராஜா, அது தட்டுறது பரலோகத்தின் கதவை தட்டுறது, பரலோகத்தை கதவை தட்டுறது. பரலோகத்தை கதவை தட்டுனும் போது நமக்கு பரலோகத்தின் கதவை திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஐயோ அப்படியா, பரலோகத்து கதவை எப்படி தட்டுறதுன்னு. பரலோகத்து கதவை தட்டுறதுல ஒன்றும் கிடையாது தம்பி. நீ நல்ல ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே போட்டுக்கிறோம், ஆண்டவரே வாழ்த்துகிறோம், இப்படி ஆண்டவரை துதிக்கிற துதியே பரலோகத்தை போய் தட்டுகிறதா இருக்கும். நீ எந்த அளவுக்கு நீ அந்த துதி எழுப்புகிறையோ, தோத்திரம் எழுப்புகிறையோ, அவரை ஆராதிக்கிறையோ, அது அப்படியே அலாலியா போயிட்டு அந்த பரலோகத்தின் கதவை தட்டும். அப்போ தட்டுகிற பொழுது அதாவது திறக்கப்படும். நீ ஒருவேளை நீ ரொம்ப சுலபமா எக்கால தொழிமுழங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த குரல் ஒலிப்பினெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீ குழுப்புறம் பொழுதுதான் நீ போயிட்டு உங்கள் வீட்டில் கதவு தட்டணும்னு வச்சுக்கல, அப்பா அம்மா வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், நீ போயிட்டு கதவை போயிட்டு முள்ள போயிட்டு அப்படி தட்டினா அம்மாவுக்கு காது கேட்குமா? கேட்காது. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளம்மா அப்படின்னு தட்டினாக்க அம்மா உள்ள என்னடான்னு சொல்லிட்டு உடனே கதைப்பாங்கல்ல. அந்த மாதிரி தம்பி, நாம் எந்த அளவுக்கு உணர்வோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறோமோ, போற்றுகிறோமோ, வாழ்த்துகிறோமோ, ஆராதிக்கிறோமோ, அது ஒரு அலையாய கேளுங்கள் என்பது கேட்கறது. ஏன்னா துதிப்பு என்பது தட்டுதல் என்பது தட்டுகிறதா மேலே அப்படியே அலையாலையாக போயிட்டு பல்லவத்துக்காக தொட்டுன்னு இருக்கும். ஃபாதர் அருமையான வார்த்தை சொல்லி கொடுத்துப்பார், இன்னிலிருந்து அதை நான் கடைப்பிடிக்கிறேன்னு. அன்பானவர்களே, அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தையும் தொட்டது. அந்த காலத்தில் அந்த வார்த்தையின் காரணம் ஆண்டவரை துதிக்கிறது தான் தட்டுகிற காரியங்களாக இருக்கு. பல்லவத்தின் கதவை தட்டுகிறதா இருக்கிறது. அவர் கதவு திறந்து என்ன தம்பி, என்ன வேணும், என்னக்கா, என்ன சக மகளே என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கேட்டு நமக்கு தேவையெல்லாம் கொடுக்கிறவராக இருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதனால இந்த கருத்தையும் அப்போ கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், இந்த மூன்று கருத்திலும் நான் தேடுகின்ற ஒரு கருத்தை தான் இந்த நாளிலே தூய ஆவியான உணர்த்துகிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த தேடுங்கள் நீங்கள் கண்டடின்னு சொல்லப்படுறீங்களா, அந்த வசனத்தை கூட கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்க தேடுங்கள்னு சொல்லலாம். அதில் வசனத்தில் தொடர்ந்து படிக்கிற போது என்ன சொல்றீங்க? கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள், தேடுவோர் கண்டடைகின்றனர், தேடுகின்றவர்கள் கண்டடைகின்றார்கள், தட்டுவோருக்கு திறக்கப்படும், தட்டுவர்களுக்கு திறக்கப்படும். அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த லூக்கா சொல்லப்பட்ட வார்த்தை. அது கண்டினியூ பண்ணுகிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பண் தேடுகிற யாவருக்கும் எல்லாருக்கும் அவர் திறக்கிறார், கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறாங்க, தட்டு தேடுகளுக்கு கண்டடை செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்களும் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை தேடணும். இந்த உலகத்தில் தேடி இருக்க கூடாது. எல்லாம் வல்லவரும் எல்லாம் நிறைந்தவரும் ஆண்டவர் அல்லவா? அவரால் முடியாததும் ஒன்றுமே இல்லை, இல்லையா? அவரிடம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக அவரை தேட வேண்டும், நம்முடைய தேவைக்காக அவரை தேட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அனுபவிக்கப்பட வேண்டும் என்று அவரை தேட வேண்டும். எல்லாவற்றிற்கும் நாம் அவரை தேடப்பட வேண்டும், தேடணும். அப்படி தேடுகிற பொழுது அவரை நாம் கண்டுகொள்ளுகிறவர்களா? கண்டுகொள்ளுகிறோம்னா அவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம்னு அர்த்தம். கண்டுகொள்ளுகிறோம்னு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம்னு அர்த்தம். இந்த நாளில் பிரியமானவர்களே, ஆண்டவரை தேட வேண்டும்.
இப்படி நான் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லுகிறவள் தேடுங்கள் என்று சொன்னாரு. எங்க தேடுறது? எங்கே தேடுறது? இந்த கருத்து பார்க்கணும். எங்கே தேடுவது என்று சொல்லும் பொழுது என் அன்பானவர்களே, இங்கிருந்து அங்கே போகணும் தேடணும், அங்கே போகணும், அந்த மலைக்கு போகணும், அந்த மலைக்கு போகணும். யோவான்ல சொல்லுகிற பொழுது கூட சொல்லுவார், நாங்கள் ஆண்டவர் தேடி அந்த மலைக்கு போகணுமா, எருசலேம் போகணுமான்னு சொல்லுகிறாங்க. அங்கே யோவான் சொல்லுவான் இருக்கு, நீ அங்கெல்லாம் அங்கே இல்லை, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறான்னு தான் யோவான்லே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லி கொடுப்பார். பார்க்கணும் பிரியமாவுகளே, ஒரு தேடுங்கள் போது தேடுங்கள் சொல்லும்போது ஒரு குடும்பத்தில் உட்கார்ந்து எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து கூடி அங்கே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே இருக்கிறார். எடுத்து படித்து பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 19, 20 வசனத்தை நீ பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? அங்கே தேட எங்கேயோ போகணும், அங்கே கோயிலுக்கு போகணுமா, இங்கே கோயிலுக்கு போகணுமா, அந்த போனலான்னு அது திருத்தலமா புனிதத்தலமா இருக்கிறது போடலாம். அதுக்காக போயிட்டே இருக்க முடியுமா? ஆனாலும் இங்கே தேடுகிற பொழுது, நம்முடைய பிரச்சனை போது தேடுகிற பொழுது எங்கே தேடணும்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற பாருங்கள். ஒரு படிக்கலாம். இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் உறுதியாக இருக்கிறேன். பார்க்கணும், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிருக்கிறார். மனம் ஒத்திருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் ஜெபம் பண்றது எப்படி இருக்கு? கணவன் ஒரு கருத்துக்காக போயிட்டு கூடாது, மனைவியான ஒரு கருத்தை போயிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஒரே கருத்துக்காக ஜெபிக்கிற பொழுது அங்கே பல்லவத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவரும் அங்கே இருப்பார். எங்கே என்னுடைய பெயரால் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்காங்க, அவர்களிடையே நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அண்ணா அக்கா, உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரித்து வீத்த இயேசு கிறிஸ்து அங்க நடுவில் இருந்து நீ என்ன வேணும் மகளே, என்ன வேணும் மகனேன்னு கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்படிதான் தேடணும். இன்னைக்கு குடும்பத்தை பார்க்கணும். அது மாத்திரமல்ல பெரிய அப்படின்னா குடும்பமும் அப்படி நினைக்கும் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு ஆண்டவரை முழு உலகத்தோடு தேடுகிறோமோ அங்கெல்லாம் அவர்களோடு இருக்கிறார். இதே பைபிளில் பார்க்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்திலே, மத்திய 28ஆம் அதிகாரத்திலே 20 வசனம், உலகம் முடியும் மட்டும் எல்லா நாட்களும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்றார். உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப யார்கிட்ட சொல்றாரு? இன்னைக்கு நம்மை பார்த்து ஒவ்வொருவரும் பார்த்து உங்களோடு கூட இருக்கிறேன், உலகம் முடி மட்டும் எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எங்க போய் தேடணும் கிடையாது, பார்க்கணும். நான் எல்லா கருத்துக்களையும் தூய ஆவியான உணர்த்துகிறதா நிலையிலே அப்படி சொல்லி வருகிறேன். திருவெளிப்பாட்டிலே 1 அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீ எடுத்து படித்து பாருங்கள். நான் எடுக்கிறேன். திருவெளிப்பாட்டிலே 1 அதிகாரத்திலே 8வது அந்த வசனத்தை பார்க்கணும். 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? அகரமும் நகரமும் நானே, அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. பார்க்கணும். இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவரும் அவரே. எல்லாம் வல்லவரும் அவரே. எல்லாம் வல்லவரும் சொல்லும் போது எல்லாம் நிறைந்தவரும், எல்லா கிருபையும் மகிமையும் மாட்சிமையும் உள்ளவரும் அவரே நாம் தேடணும். அவரை நாம் தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஒரு குறையும் இல்லாத அவர் சொல்றாருல்ல, எனக்கு தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காருல்ல. அப்போ நம்ம நம்முடைய தேவைகளிலே அவரை தேடணும், கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு முதலாவது துதி. கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்கள். அன்பான ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை சிந்திக்கிறது நமக்கு. இதை நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே,
பைபிளில் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்தோடு தான் நான் சொல்லுகிற விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பெற்றோர்கள் இதெல்லாம் மனதில் வைத்து அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அப்படியாகவே ஆண்டவரை அனுபவித்து மகிழ்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அவர் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கும். நான் சொல்லுகிறது படிக்க இணைச்சரை சொல்லும்போது அவர் சொல்வார், இன்று நான் கற்பிக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் உன் உள்ளத்திலே பதிக்கடவுனாங்க. அது யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு. அடுத்த வசனம், அதாவது இணைச்சட்டம் 6:6 சொல்லுது. அடுத்து 7வது வசனம் சொல்லுதுன்னா, அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். படுக்கையிலிருந்து எழுகிற பொழுது, வழியில போகிற பொழுது, சாப்பிடுகிற பொழுது, உட்கார பொழுது அதெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லுது. அப்போ அப்பா அம்மாவும் இந்த வார்த்தையெல்லாம் நினச்சிட்டு கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு பிளஸ்ஸிங், அதே அவங்களுக்கு பிளஸ்ஸிங், அவங்க ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட நிலையத்தான் என் அன்பானவர்களே, தாவீது அரசர் வாழ்க்கையில அனுபவித்த ஒரு மாடு மேய்த்திருந்த தாவீது, ஒரு ஆடு மேய்த்திருந்த தாவீது, எல்லாரிலையும் சின்ன பையனாக இருந்த தாவீது, கடவுளுடைய ஆவியானவரை பெற்றுக்கிட்ட பின்னாடி அவருடைய வாழ்க்கையை மாற்றப்பட்ட நிலையிலே, ஒரு அரசனான நிலையிலே ஆண்டவரை அனுபவித்து மகிழ்கின்ற ஒரு தாவீதா இருக்கிறவர் தன்னுடைய மகனுக்கு சொல்ற வார்த்தை என்ன அருமையான வார்த்தை தெரியுங்களா? என் உள்ளத்தையும் தொட்ட வார்த்தை தான், அதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உள்ளத்தையும் தொடரட்டும். ஏற்கனவே தொற்றிருக்கலாம், இன்றும் புதுப்பிக்கட்டும். ஒன்று குறிப்பேடு எடுங்க 28ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை படிச்சு பாருங்க. என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். என்ன பாருங்க பண்றீங்க, முதல்ல பார்க்கணும். பாருங்க, அதுல சொல்லப்படுகிற பாருங்க 9வது வசனம், என் மகனே சாலமோன், என் மகனை தாவீது அரசர் அந்த இதுக்கு அவங்க சொல்றாரு பாருங்க, என் மகன் சாலமோன் சொல்றாரு. அப்பா மகனுக்கு சொல்லுகிற வார்த்தை. இன்று ஆண்டவராய் கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த கருத்து தான் இருக்கும். சாலமோன் சொன்னார். இன்னைக்கு உங்க பேரு என் பேரு ஒரு சொல்றாரு. என் மகன் அமர்தம் அவர் சொல்லி கொடுக்கிறார். என் மகன் செல்வநாதன் சொல்றார். என் மகன் தாவீதுன்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு பேரும் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். நான் அந்த சில இடத்துல பேர் வரும்போதெல்லாம் அந்த இடத்துல என் பேர்களை போட்டு படித்து பார்த்துப்பேன். அதுக்கு யூதாசும் போட்டுக்காதீங்க, அதுக்கு நீ பண்ண மாட்டேன். ஆசீர்வாதமான வார்த்தை பார்க்கணும். என் சாலமோன் அது தொடர்ந்து நீங்கள் படிக்கணும் பார்க்கணும். என் மகன் சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு இதய மனதோடு அவர் ஆரம்பிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்ய சொல்லிட்டார். அடுத்த வார்த்தை படிக்கணும். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்து அறிகிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். என்ன வார்த்தை! எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, படிக்கிறீங்க, குறித்து வச்சுக்கிறீங்க இல்லைங்களா? அதனால்தான் இந்த தொலைக்காட்சியில் அந்த வசனத்தை போட்டு காட்டும்படியாக செஞ்சுருக்கிறேன். இந்த வசனத்தை போட்டு படித்து காட்டும்படி சொல்லியிருக்கேன். பார்க்கணும் பிரியமானவர்களே. அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு? நீ அவர் ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறவர், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் சிந்தனையும் பகுத்தறிகிறவர். அவர் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன தெரியும், எப்படிலாம் அவருக்கு தெரியும். அந்த நிலையிலே அவரை தேடணும். யார? ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுனா நீ கண்டடைவாய். நீங்க சாதாரண நிலையை விட்டுவிட்டா அவரும் விட்டுடுவார். நான் இதை சொல்லுகிற பொழுது தூய ஆவியான் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் சொல்லி தீரணும். அனுப்புறார். சில வேளையில சில சகோதரிகள் உடம்பு சோம்பல்னு வச்சுக்கிட்டீங்களே, உடம்பு சோம்பல்ல ஃபஸ்ட்டு அடுத்ததும் வண்டி எடுத்துக்குவாங்க, ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. முதல்ல போயிடுவாங்க.
கையில் திட்டுருக்குல்ல அங்கே அவங்க சொல்லுவாங்க இல்லாத டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் எடுப்பாங்க. அது அப்படி இப்படின்னு போட்டு மனுஷன் குழப்பின்னு சின்ன இருக்காது. அங்கே போயிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருக்கும். சரி, அங்கே நீங்கள் அந்த பெசிஸ்ட்டை பாருங்க, அந்த பெசிஸ்ட்டை பாருங்க, இந்த பெசிஸ்ட்டை பாருங்க, அதை பாருங்க, இது பாருங்க, தேடுங்க. இன்னொரு சொல்லுவாங்க நைட்டில் போயிட்டு வந்துட்டு அப்பெல்லாம் குழம்புவாங்க, அருவாங்கன்ட்டு. நிறைய வார்த்தை நான் காதில் கேட்டிருக்கிறேன். என் அருள் ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள் கேட்டிருக்கிறாங்க. அங்கே சொல்லுவாங்க இப்படி தான் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் போயிட்டு செஞ்சுட்டுருவாங்க. நாங்கள் சொல்லுவோம் முதலாவது ஆண்டவர் சொன்னார், முதலாவது ஆண்டவரை தேடுன்னு சொன்னார் இல்லைங்களா? முதலாவது ஆண்டவரை தேடணும். பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை உன் கடவுளாகிய ஆண்டவரை முதலாவது கடவுளாகிய ஆண்டவரை தேடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது எல்லாம் உனக்கு செய்ய கொடுக்கப்படும் சொல்லிருக்கு. ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்று சொல்லி தேடனாக்க ஆண்டவர் அங்கேயே இருந்து குணப்படுத்துவார். அப்படிலாம் அந்த மருத்துவரை உண்டு பண்ணி ஆண்டவருக்கு அனுப்புவாங்க, அங்கே சுகம் கிடைக்கும் இல்லையா? இல்லையா? ஆண்டவரை தேடணும், தேடுகிற காரியங்களை பார்க்கணும் இருக்கும். சரி, நீ இந்த கருத்தை நீ பார்க்கிற பொழுது தாவீது சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. நாம் அவரை தேடினால் கண்டறிவோம், எல்லாம் வல்லவரை, எல்லாம் நிறைந்தவரை நாம் கண்டறிவோம். அவரால் முடியாது ஒன்றுமில்லை, அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, கண்டறிவோம், அனுபவிப்போம், அனுபவிப்போம். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாரப்படுகிறேன். இந்த வசனம் படித்த பொழுது நினைக்கும் நான் அடுத்த ஒரு வசனத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு கடைசியில் என்ன படிச்சீங்கன்றது, நீ அவரை கைவிட்டால், அவர் விட்டு விட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவான்னு சொல்லப்பட்டீங்களா? இன்னைக்கு அநேக மக்களிலே பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, பொருளாதாரம் அது இருக்கின்றோம், எதிர்தான் சொன்ன மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதே குறிப்பேடில் 2 குறிப்பேடில் நீங்கள் 15ஆம் வசனத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள், நீங்கள் அவரால் புறக்கணிக்கப்படுவீர்கள். பார்த்தீங்களா? நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனையும் ஆய்ந்தறிகிற எல்லாம் எல்லாவற்றையும் ஆய்ந்து நம் கொடுக்கிறவராகிய அந்த ஆண்டவரை நீ தள்ளிவிட்டு போட்டுவிட்டு நீ வேற இடத்துல போய் தேடனா ஆண்டவர் உன்னை புறக்கணிச்சிடுவார். நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்தால் ஆண்டவர் உங்களை புறக்கணித்துடுவார் சொல்லப்பட்டிருக்கு. நாட்கள் பார்க்கணும் ஆண்டவரை எந்த நிலையில இருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். முதலாவது உன் கடவுளாகிய ஆண்டவரை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் படிப்போம் அல்லவா? நீதிமொழி 10 பார்க்கிற பொழுது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ முதலாவது ஆண்டவருக்கு ஏற்படி கடந்து போ, அப்போ உனக்குலாம் ஆசீர்வாதம் சொல்லவா? நாம் முதலாவது ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுகிற பொழுது நமக்கு எல்லா அருளையும் ஆசிரியர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க இந்த தேடுதலை பார்க்கும்பொழுது நான் அவரை விட்டு விட்டாலும் சொல்லப்பட்டிருக்கல்லவா? திருப்புங்க, புதிய ஏற்பாடு எடுங்க. புதிய ஏற்பாட்டில் நான் பழைய ஏற்பாடு வந்து சொன்னாங்க அப்படி இருக்கானுங்க. புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை எடுத்து இது யாக்கோப்பில் எடுங்க. யாக்கோப் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதில் யாக்கோப் அதை என்ன சொல்லி கொடுக்கிறார்? இன்னைக்கு கடவுளை அணுகி செல்லுங்கள், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். கடவுளை உங்களை அணுகி வருவார். கடவுளை அணுகி செல்லுங்கள், கடவுளை உங்களை அணுகி வருவார். அண்ணா அக்கா என்ன சொல்லப்பட்ட நம்முடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் சிந்தனையிலும் ஆய்ந்து அறிகிறவர், பகுத்து அறிகிறவன் சொல்லப்பட்டுள்ளவா? அப்போ அந்த நல்ல ஒரு தேடுகிற உள்ளத்தோடு கூட அவர் நாம் தேடும் போது அவர் அங்கிருந்து வருவார். நாம் இங்கிருந்து போகும்போது அந்த உள்ளத்தோடு நாம் தேடும்போது நான் போகும்போது அவர் அங்கிருந்து வருவார். ஜாயிண்ட் யாரை பார்க்க வந்த? ஆண்டவரை உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன ஆசீர்வாதமா இருக்கும். ஆம், அவரை தேடுகிற பொழுது அவர் நம்ம தேடும் நல்ல உள்ளத்தோடு கூட அவர்கிட்ட போன எல்லாம் நடக்குமாப்பா. நோய் குணமாகும், வியாதி குணமாகும், பிரச்சனை மாறும், கவலை மாறும், கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், எல்லாம் மாறும்னு அவரை நாம் தேடுகிற பொழுது அவர் நம்மை தேடி வருவார். உள்ளத்தை பார்க்கிறவர் அவர். உண்மையாகவே நான் தேடுறாங்களா என்ற நினைவில் பார்க்கிற பொழுது, உண்மையாக தேடுகிற பொழுது அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அன்பானவர்களை இதை நான் பார்க்கணும். நான் தொடர்ந்து நாளை தினத்தில் கூட தேடும் போது எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உடல் ரீதியாக எப்படி ஆசீர்வதிக்கிறார், உள்ளத்து ரீதியாக எப்படி ஆசீர்வதிக்கிறார்.
அதெல்லாம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு கூட, ஒரு ஆர்வமுள்ள உள்ளத்தோடு கூட, அந்த எல்லாம் நிறைந்தவரும் எல்லாம் வல்லவருமாகிய அந்த ஆண்டவரை நாம் அவரிடம் போனாலும் முடியுதையா, அவரிடம் போன எல்லாம் நமக்கு நடக்கும் என்ற ஒரு விருப்ப ஏக்க அந்த தகவல்களோடு கூட அவரை தேடி போகிற பொழுது அவர் நம்மை தேடி வருவான்னு தான் நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். யாக்கோப்புல 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், நீங்கள் அவரை அணுகி செல்வீர்களால் அவர் உங்களை அணுகி வருவார். நாம் உள்ளத்தில் கொண்டு போகிற எண்ணத்திலே தான் போகிற போது அவர் தேடி வந்து பார்ப்பார். சரி, இப்படி வருகிற பொழுது அவர் எப்படிலாம் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே, தேடுங்கள் கண்டடைக்கும். அப்போ நாம் எதுக்கெல்லாம் தேடுறோமோ அதுக்கெல்லாம் அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறோம். தெய்வீக திருவிழில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய உள்ளம் பூரித்து போகும். அவர்களே இன்னும் அதிகமாக நெருக்கம் கொண்டு கடந்து போவதாக இருக்கும். நீ தயவு செய்து எடுத்து நீ படிக்க பார்க்கணும் பிரியமாகலே. திருப்பாடலில் எடுங்க, திருப்பாடல் 105 எடுங்க. திருப்பாடல் 105 நீங்க பார்க்கிற பொழுது அந்த 3-4 வசனம், திருப்பாடல் 105 3-4 வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். அது மீண்டும் சொல்லுகின்ற நினைப்படுத்துகிற வார்த்தையாக கூட அமையும். ஆண்டவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். திருப்பாடல்ல 105 3-4 வசனம் தான். இந்த 3-4 வசனத்தை பார்க்கிற பொழுது எனக்கு தூயான உணர்த்திருந்தால் அப்படின்னு பாடுபாடு. அந்த 4வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஆண்டவரை அவர் திரு நாடுகள் சொல்லப்பட்டிருக்கு காரியம் பண்ணிருக்கும். ஆற்றலையும் தேடுங்கள் இருக்கு. அந்த 4 இருக்கு. அப்போ 4வது ஆர்டர் பண்ணிருக்கு. அடுத்தது அந்த 3வது வசனம், அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இன்பம் இதயம் அக்களிப்பதாக இருக்கு. என்ன கருத்துக்கள் அண்ணன் மேலே தேடி போட்டு வந்திருக்கு, அக்களிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. என்னவர்களை பார்க்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகின்ற இதயம் அக்களிக்கும், சந்தோஷமா இருக்கும். அவருடைய என்னைக்கும் ஆண்டவரையும் அவருடைய ஆற்றலையும் நான் முன்னே சொன்னேன். அவரை தேடினாக்க அவருடைய எல்லாம் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் நிறைந்தவர், எல்லாம் நிறைவர், இரக்கம், அன்பு, பேரன்பு எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரை தேடுகிற பொழுது அவருடைய ஆற்றல் அப்படியே நமக்கு கடந்து வரும். இன்னத்தை அங்கே சொல்லிக் கொடுக்கிறான். அதனால அந்த ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். ஆண்டவரை தேடுவோர் இதையும் அக்களிப்பதாக இருக்கும், சந்தோஷமாயிட்டு இருக்கும். எத்தனை சாட்சிகள் நான் காதலை கேட்டிருக்கிறேன், வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன், சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். ஆண்டவரை தேடினா போன பிரதர், இப்படிதான் நோயோடு கூட நான் போனேன் பிரதர். நற்கருணைநாதருக்கு முன்னாடி உட்கார்ந்த பிரதர், நான் முண்டு என் கண்ணீரெல்லாம் கொட்டினேன். அது முடிஞ்சு போகிற பொழுது என் உடலில் அந்த நோயை கடந்து மறந்து வச்சு பிரதர். ஒரு தியானத்துக்கு போன பிரதர், அந்த தியானத்தில் போயிட்டு இறைவசன வார்த்தையை கொடுத்து கொண்டு அவங்க திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அந்த ஆராதனை வேலையில என்னுடைய உள்ளத்தில் எல்லாம், உடலில் இருக்கிற உள்ளத்தில் இருக்க எல்லாம் மாறிச்சு பிரதர். எத்தனை சாட்சியங்கள் இல்லைங்களா பார்க்கணும். இப்படி ஆண்டவர் மாறாதவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறோம். அன்று அநேக அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றும் செய்து கொண்டே இருக்கிறார். கொண்டு வரணும் பார்க்க முடியல. அந்த திருப்பாடல் 105 படிச்சீங்க, 3-4 படிச்சீங்க. நீங்க பார்க்கும்போது அடுத்து நீ பார்க்கணும் போது அந்த 34ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 34 10வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும், கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. பாக்கு சிங்கக்குட்டி அந்த ஓவிய உதாரணத்தை எப்படி கொடுக்குறா பாருங்க. சிங்கக்குட்டிகள் இருக்கு. காட்டு ராஜா தான் யாரு? காட்டுராஜா, சிங்கம். அதனுடைய குட்டி பட்டி கிடக்கும் இருக்குமா? பட்டி இருக்க இருக்காது.
காட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மிருகத்தை அடித்து பிடிச்சி எடுத்து சாப்பிட்டு கொண்டாந்து தன்னுடைய குட்டி கொடுக்கும் இல்லைங்களா? சிங்க குட்டிகள் அப்படியே சிங்கக்குட்டி பற்றி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவர்களுக்கு எந்த குறையும் எக்குறையும் இராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கணும், நாம் அந்த சிங்க குட்டிகள், சிங்கம் அதனுடைய குட்டிகள் பற்றி இருக்காது. அதே போல நம்முடைய வல்லமை நிறைந்த ஆண்டவர், கிருபை நிறைந்த ஆண்டவர், எல்லாம் வல்லவர், அற்புத அதிசயமானவர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரை தேடுகிற பொழுது நமக்கு எந்த குறையும் இருக்க முடியாது, எக்குறையும். அதுதான் சொல்றாரு, எதுவும் குறையாதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு சொல்லி உதாரணத்துக்கு கொண்டு போறாங்க. என் அன்பாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அனுபவிக்கிற நிலையில கடந்து போக்கணும், ஆண்டவரை நிலை போக்கணும், ஆண்டவரை தேடணும். அதுதான் நான் நேற்று தினத்திலே ஆண்டவர் தேடுகிற நிலையிலே நான் சொன்னேன், எங்க நம்மோடு கூட இருக்கிறார், என் கடவுள் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை தேடி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். என்னை தேடுகிற எவனாவது உண்டா என்று ஆண்டுடைய கண்கள் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேடுகிறவர் எவனாவது உண்டா என்ன பார்த்துக்கிட்டு, அப்போ முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு ஆண்டவரே என்னை கூப்பிட்டு தேடுகிற பொழுது அவர் நமக்காய் செயல்படுகிறவராக இருக்கிறார், நமக்காய் செயல்படுகிறவராக இருக்கிறார். பார்க்கணும். திருப்பாடல் 34 பார்த்தோம், 10 இருக்கும். அன்றைக்கி அதே திருப்பாடலை எடுங்க, திருப்பாடலை 34 படித்து பார்த்தீங்க. இப்போ 69வது திருப்பாடல் எடுங்க, 69வது திருப்பாடல் எடுத்துட்டு அதில் 32வது வசனத்தை நீ படித்து பார்க்கணும். 32வது வசனத்தை அண்ணா ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் எப்படியெல்லாம் என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார் எனக்கு சந்தோஷமே. கடவுள் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அன்பான தெய்வம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய பாசம் இரக்கம் கொண்டு ஆசை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? எடுங்க ஏசிய திருப்பாடல் 69 32வது வசனத்தை நீ பாப்பிலன்னா அதுல சொல்லப்படுகிற வார்த்தை காரியம் பார்க்கணும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. நான் முன்ன சொன்ன வார்த்தை மாதிரி இப்பயும் சொல்லலாம் நினைக்கிறேன். கேட்டுக்கணும். எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறீங்க, விரல வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ அந்த பிறகு அந்த கீழே இருக்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த கீழே இருக்கிற வார்த்தையை முதல்ல படிச்சுட்டு அப்புறமா வேலை வார்த்தை படிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக, சந்தோஷம் அடைவதாக, மகிழ்ச்சி அடைவதாக, உற்சாகம் அடைவதாக, உறுதி அடைவதாக சொல்லிட்டு அதுக்கு மேல வார்த்தை நீ படிக்கணும். அப்ப என்ன சொல்லுது? எளியோர்கள் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். சாதாரணமான மக்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். நான் இது சொல்லுகிற என்போது சின்ன ஒரு சாட்சியத்தை சொல்லி அவரை மையப்படுத்தலான்னு நினைக்கிறேன். எங்க பகுதியில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு குடும்பத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்க செய்யற வேலை கூலி வேலை தான். ஆனா அந்த பிள்ளைங்களை அப்படியே படிச்சு கொண்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளை படிக்கிறனாக்க உயர்நிலை படிச்சு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சகோதரர் இருக்கிறாரு, அவரு கூட ஒரு சாதாரணமான நிலையில் இருந்தார். அவரு பிள்ளைகளை அப்படியே படிச்சு கொண்டு போனாங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறாங்க. இதன் கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக, உற்சாகம் அடைவதாக, மகிழ்ச்சி அடைவதாக கொண்டு வந்துட்டாரு. எளியோர்கள் மற்றவங்களாம் பார்க்கணும். என்ன அந்த அமர்தம் பிரதர் இருந்தாரு, அவர் என்னப்பாவா சாதாரணமா இருந்தாரு, இப்போ என்ன அப்படி ஆயிட்டாரப்பா இல்லைங்களா? அன்னைக்கு தாமஸ் இருக்கிறான். என்ன தாமஸ் அவங்க ஊர்லயே ரொம்ப ஏழ்மையா வறுமையில வாழ்ந்தானப்பா, ஆனா ஒண்ணுக்கும் கவலைப்படுறதில்ல. அவன் போறான், ஜோம் பண்றான், வர்றான், போறான் ஆசிரமம். இப்படி மற்றவர்கள் பார்த்து கேட்கணும். மற்றவர்கள் எளியவர்கள் மற்றவர்கள் பார்க்கணும். நான் சொன்ன எளியவர்கள் புறவினத்தான் போடுங்க, மற்ற சமயத்தான் போடுங்க. புறவினத்தார் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு மட்டுமல்ல, நாங்களும் கூட வரும். சக்கரியா சாகமத்திலே 8ஆம் அதிகாரத்திலே, சக்கரியா சாகமத்திலே எடுக்கணும், படித்து பார்க்கணும். சக்கரியா 8ஆம் அதிகாரத்திலே 20,
21, 23 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லப்படுகிற பொழுது எப்படி சொல்றார் பாருங்க. அந்த கடவுளை அவர்கள் ஆண்டவரை அறிய வேண்டும், அறிவனை தெரிந்து கொண்டு மற்ற சமயத்திற்கு கடந்து வரணும். அதுதான் அவருடைய ஏக்கங்கள். அந்த திருப்பாடலை பார்க்கணும். சகரியா 8:20 படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. நான் எடுக்கலாம். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்கள் இனங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். யாரு? மற்ற சமயத்தை நாங்களும் வர்றோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கடவுள் அப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், அதனால நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு ஒரு யூத பெண்மணியை பிடிச்சுக்கிட்டு 10 பேர் புறப்பட்டு வருவாங்களாம். ஒரு யூத பெண்மணியை பிடித்து 10 பேர் நாங்களும் வரோம், உங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுபவித்து மகிழ்ச்சி கொண்டு போகிற பொழுது மற்றவர்கள் பார்த்து நாங்களும் வரோங்க ஐயா, உங்க சாமி கிட்ட, உங்க ஆண்டவர்கிட்ட, உங்க கடவுள்கிட்ட நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு வரணும். இன்னைக்கு நம்முடைய மக்களே அழுதும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. நானும் அப்படி வருத்தப்படுவேன் பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேடணும். அவரிடம் இல்லாத ஒன்றும் இல்லை, அவர் முடியாத ஒன்றும் இல்லை. திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் 69 எடுத்தீங்க தானே. 69ல 3வது வசனம் படிச்சு தான். 69 34 வசனம் பார்த்தீங்கன்னா அது கீழே 70வது எடுங்க. அது திருப்பாடலாம் 70ஆம் அதிகாரத்தில் எடுங்க. அதுல 4வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. 4வது வசனம் அது படிச்சு. உம்மை நாடி தேடும் அனைவரும், உம்மையில் மகிழ்ந்து களி கூர்வார்களாக. நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் மாட்சி மிக்கவர் என்று எப்போதும் சொல்வர். பாருங்க, கருத்துக்களை சிந்திக்கணும், பார்க்கணும். வசன வருது. இப்போ இங்க நம்ம என்ன பார்த்தோம், சக்கரியாசில பார்த்தோம் அல்லவா, நாங்களும் வருகிறோம் உங்களை ஆண்டவர் இருக்கோம். அப்போ உண்மை நாடி தேடி வருவோரும் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. நாடி வருவோரும் களி கூறுவார்கள். நீர் அருளும் மீட்பின் நாட்டம் கொள்வார்களாக. கடவுளை மாட்சி மிக்கிறேன் என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. இவங்க போய் மற்ற சமயத்தெல்லாம் போயிட்டு சொல்லணும், நாங்கள் அந்த இவங்களோட போனோம், அவங்க போயிட்டு அந்த சாமி கும்பிட்டோம், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கும்பிட்டுட்டோம், இயேசு கிறிஸ்து எங்கள் மேலே இறக்கம் வைத்தார், எங்களை ஆசீர்வதித்தார். அப்போ யாரெல்லாம் நாடி தேடி வருகிறார்களோ அவர்கள் தன்னை வெளிப்படுத்துகிறார், மகிமையை மாட்சிமை வெளிப்படுத்துகிறார். அது அப்படியே போயிட்டு இருக்கு. என் கண்ணன் சாட்சியங்களுக்கு நிறைய சொன்ன. திருத்தூர் நீ குறித்து படிக்க வேண்டாம், திருத்தூர் பணியில் நீ குறித்து படித்து அப்புறம் வீட்டில் போய் படித்து அப்புறம் படித்து பாருங்க. திருத்தூர் பணியில் 20ஆம் கடைசி அந்த 28ஆம் அதிகாரத்தில் அந்த 20ஆம் வசனம் படிக்கும்போது பிறையினத்தார்க்கே மீட்புன்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்க நல்லா அனுபவிப்பாங்க. சில பேர் நாம் கொண்டு போகிற நிலை அப்படி இருக்கு. இன்னைக்கு உலகமெல்லாம் மீட்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றினார். உலகமெல்லாம் மீட்படிய பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். அந்த தாய் மரியாள் அப்படியே அர்ப்பணம் பண்ணினாங்க, கடந்து போனார்கள். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் மீட்படைந்திருக்கிறார்கள். சொல்லணும், சொல்லி கொண்டு போகணும் இருக்கு. அப்படி சொல்லி போகிற பொழுதுதான் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். பெரிய மக்களே, திருப்பாடல் எடுங்க. அந்த திருப்பாடல் எடுத்தீங்க தானே. இப்போ 9வது திருப்பாடல் எடுங்க. 9வது திருப்பாடல் எடுத்து அதில் 10வது வசனம் நினைக்கிறேன். அந்த 10வது வசனத்தை நீ படித்து பார்க்கலனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். 9வது திருப்பாடல்ல 10வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. உமது பெயரை அறிந்தோர். நான் முன்ன சொல்ல ஒவ்வொரு கருத்தையும் அப்படியே லிங்க் பண்ணி கொண்டு வாங்க சகோதரமே. என்ன சொல்லுகிறது? பிரணத்தார் சொன்னாங்க, மற்ற எல்லா சமயத்தாரும் கொண்டு வந்து நினைக்கும். அப்ப என்ன, உமது பெயரை அறிந்தோர். அந்த சகோதரனோட போனேன், அந்த சகோதரியோட போனேன்.
அவங்க வழிபடுகிற ஆண்டவரை நானும் வழிபட்டேன். ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி வழிபட்டேன். ஆண்டவரே இயேசுவே எனக்கு தெரியாது, நான் இப்படி ஆண்டவர் என் நோயை குணப்படுத்தினார், வியாதியை போக்கினார், என் கவலையை போக்கினார் என்று சொன்னார். அவருக்கு உமது பெயரை அறிந்தோர் உம்மை நம்பிக்கை கொள்வோர். ஆண்டவரே உமது பெயரை நாடி ஒருவரை நீ ஒரு நாள் கைவிடுவதில்லை. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை நாம் கொண்டு போகணும். இன்னைக்கு நாம் பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய சமுதாயம் என்ன, நாம் ஒருத்தரும் போறோம், நாம் தேவையான அது சரியான நிலையில் இல்லை, போகணும் இருக்கு. நாம் அனுபவிக்கணும். நாம் அனுபவிக்கிறது மொத்தமல்ல, மற்றவர்களும் அனுபவித்து கொண்டு வர செய்யணும். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. கொள்ளி கொடுக்கிறார். இதை நான் சொல்லுகிற பொழுது உமது பெயரை அறிந்தோர், உமது பெயரை அறிந்தோர் இருக்கும். அப்போ உமது பெயரை அறிந்தோர் நாம் சொல்லுகிற பொழுது தானே அறிவாங்க இல்லைங்களா? ரோமர் 10 எடுத்து நீ படிச்சு பாருங்க. ரோமர் 10 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். ரோமர் 10 10ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அறிவிக்கவில்லை என்றால் எப்படி அவர்கள் நம்புவார்கள்? நீ சொல்லவில்லை என்றால் அவர்கள் எப்படி கேட்பார்கள்? ஆண்டவரை பற்றி அறிவிக்கவில்லை என்றால், அவருடைய வல்லமையும் கிருபையும் மகிமை பற்றி அறிவிக்கவில்லை என்றால் எப்படி அறிவார்கள்? எப்படி நம்புவார்கள்? ரோமர் 10:16 சொல்லணும். அதனால சக்கரையா சொல்லப்பட்டு ஒரு பொண்ணு வந்தான். இப்படி நாம் சொல்லுகிற பொழுது இந்த தொலைக்காட்சி மாதா தொலைக்காட்சி அமைத்திருக்கிறாங்க. தொலைக்காட்சி அமைத்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது பக்தி நீங்கள் வந்து மாதா டிவி பாருங்க. மாதா டிவியில் ஆண்டவர் இயேசு பற்றி அதிகமாக காரியங்களை போட்டிருக்கிறாங்க பாருங்க. இப்படி இந்த நேரத்துக்கு இந்த செய்தி கொடுக்குறாங்க, இந்த நேரத்துக்கு திருப்பலி நடத்துகிறாங்க, இந்த நேரத்துக்கு சொல்லுகிற பொழுது அவர்களும் வாய்ப்புகளுக்கு பார்க்கும் பொழுது அவர்களும் மற்ற சமயத்தாரும் ஆண்டவரை இயேசுவே என்று சொல்லி கேட்கிற பொழுது அவர்கள் அற்புதம் பெறுகிற பொழுது என்ன நடக்கும்? தேடுகிறவன் எவனோ கண்டு கொள்ளுகிறான் சொல்லியிருக்காரு. தேடுகிற எவரோ அவர் கண்டுகொள்கிறான். அப்போ அவரெல்லாம் கண்டுகொள்ளட்டும், இயேசுவை கண்டுகொள்ளட்டும், அற்புதம் கண்டுகொள்ளட்டும். இப்போ மாதா டிவியில் இப்படி போட்டுக்கிறது எவ்வளவு கடவுள் தானே எப்படி அமைச்சு கொண்டு இருக்கிறார். இதை நீ சொல்லணும் மற்றவர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, தெரிஞ்ச அன்பர்களுக்கு அவங்களுக்கு சொல்லணும். இப்படிலாம் ப்ரோக்ராம் போட்டு டிவியில் பாருங்க, டைம் கிடைக்கும்போது பாருங்க. இப்படிலாம் திருப்பலி நடத்துகிறாங்க. நிறைய அற்புதம் ஆண்டவர் தேடுறவங்களுக்கு, கும்பிட்றவங்களுக்கு நிறைய காரியம் நடத்தி சொல்லு. அப்படி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்துகிறார் இருக்கார். நீ அடுத்து நீ ரோமர் 10 நினைக்கும். நம்ம ரோமர் 10:14 படிச்சீங்க இல்லைங்களா? ஹோலி ஸ்பிரிட் திருப்பாடல 91 எடுத்து பாருங்க. என் தயவுசெய்து எல்லாரும் எடுங்க. 91 திருப்பாடல் 91 எடுங்க. எனக்கு அது பிடித்தமான வார்த்தை தான். 91 14-15 வசனம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது மன்றாடுகிற பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். எத்தனை அருமையானவற்றுக்கு ஆண்டவரை தேடுகிற பொழுது அங்கே காரியம் நடக்கிறது. பிரியமான சகோதரமே பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தோடு கூட உள்ள போல நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு குடும்பத்தார் பார்க்க வந்தாங்க. அவர் மற்ற சமயத்தை சார்ந்தவர் தான், ஏதாவது சொல்லி அப்படி கொண்டு வரேன். மற்ற சமயத்தை சார்ந்தவர் அவர் வருகிற பொழுது நான் அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி நான் சொன்னேன். சுருக்கமாக சொல்லி அதில் ரோமர் 10 சொல்லப்பட்ட பார்த்தீங்களா, 10ஆம் அதிகாரம் பார்த்தீங்களா, 14ஆம் வசனம் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13 அந்த 12-14 வசனம், யூதனோ கிரேக்கனோ வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராக இருக்கிறபடினாலே அவர் பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நடைமுறை செய்யலாம் சொல்லப்பட்டிருக்கும். ரோமரில் 10ஆம் 12ஆம் வசனம் தான் பார்த்தீங்க. இப்போ 12-13 அது சொல்லப்பட்டிருக்கும். யூதனோ கிரேக்கனோ வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராக இருக்கப்படினாலே அவரை நோக்கி மன்றாடு யாவருக்கும் அவர் அளவற்ற நடைமுறை. அன்பானவர்களே, இந்த இன்னும் கிறிஸ்துவ முற்படல எல்லாருக்கும் ஆண்டவர்.
அந்த குடும்பத்தாருக்கா நான் வசனத்தை சொல்லி இந்த வார்த்தையை சொன்னேன். அவர்கள் இயேசுவின் பெயரை அறிஞ்சிக்கிட்டாங்க, அவருடைய வல்லமை அறிஞ்சிக்கிட்டாங்க. இதோ கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்தேன், சொன்னேன், அவ்வளோதான், அறிஞ்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் மாறி போனது. எல்லா பிரச்சனையும் மாறி போனது. இன்றும் ஆண்டவர் முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவர் ஏற்று வெளிப்பட்டுக்கிறாங்க. அவங்களுடைய சமுதாயத்துக்கு முன்னாடி அவங்க தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவரை பாதுகாத்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் எல்லாம் வல்லவரும் எல்லாம் நிரந்தரமாகிய நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்தருமாகிய அந்த அருமை ஆண்டவரை தேட வேண்டும். தேடுகிற பொழுது நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்திருக்க முடியும். எல்லா நிலையிலும் அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாது ஒன்றுமில்லை. எனவே நாம் அவரை தேடுகிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். அது எந்த நிலையிலே யாராக இருந்தாலும் சரிதான். அவர்களை தேடுகிற பொழுது, ஆண்டவர் இயேசுவை தேடுகிற பொழுது, இயேசு தேடுகிற பொழுது அவருக்கு மீட்பு உண்டு. அன்பானவர்களே, நான் நதிநிலை சொல்லுகிற பொழுது எல்லாம் மற்ற சமயத்து நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான். நேற்றைய தினத்தில் சாட்சியம் சொன்னேன். 10 கிலோமீட்டருக்கு கேட்டிருப்பீங்க. நேற்று தினத்தில் ஒரு மற்ற சமயத்தை சார்ந்தான் சகோதரன் சகோதரி ரொம்ப வாழ்க்கையில் வேதனைப்பட்டவர்கள். அவர்கள் நான் சொன்ன வார்த்தை தான். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, கடவுள் உண்டு, ஆனாலும் நமக்காக செயல்படுகிறவர் ஆண்டவர் இருக்கிறார். நமக்காக விண்ணக விட்டு மண்ணக வந்தவர், நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலங்களை பொல்லுகிறார் என்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு நான் என்ன சொல்லணும் அதை அவர் சொல்லுகிற பொழுது, அந்த சகோதரன் வாழ்க்கையிலே ஆண்டவரை அனுபவிக்கிற ஒரு மகனாக மாறினான், குடும்பத்தாராக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை சொல்ல நான் நிறைய சொல்ல நினைக்கின்றேன். இதை நான் சில கருத்துக்களை நான் சொல்லி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பார்க்கிறேன் நினைக்கிறேன். அந்த திருத்தூர் பணியில் நீங்கள் குறிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம். திருத்தூர் பணியில் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லும். 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லும். அது என்ன சொல்லுன்னா, வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும், வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் நாம் எல்லாம் மீட்பதற்கு இயேசு என்கிற பெயரை தவிர வேறு பெயரை கொடுக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய திருப்பெயரை வேற இருக்கும். அப்போ அவருடைய திருப்பெயரை சொல்லி மண்டாடுக யாவருக்கும் அவர் அளவற்ற நிலைகளை கொள்கின்ற நிலையில அங்கே கொண்டு போயிட்டே இருக்கிறது. வசனம் கொண்டு போயிட்டே இருக்கிறது. அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிற யாராக இருந்தாலும், யூதன் என்று கிரேக் என்று வேறுபாடு இல்லை, அவர் தேடி யாவராக இருந்தாலும் கண்டுகின்றார். அப்போ நாம போகல, நம்ம கூட கொஞ்சம் பேரை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், காட்டணும், சொல்லணும், கடக்கணும். அவர்களும் தேடுகிற பொழுது ஆண்டவர் மெச்சுவாங்க. இதை நான் சொல்லி கடந்த ஒரு வசனத்தின் தூய நடத்துகின்றேன். எனக்கு அன்பான மக்களே, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இதுவும் நிலையில் படக்கூடாது. எல்லாவற்றையும் எடுத்து அப்படி படித்து இது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணி கடந்து போனால் எவ்வளோ இருக்கும். 2 குறிப்பேடு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 2 குறிப்பேடில் நான் படித்தேன் இல்லைங்களா, அந்த தாவீது சொல்ல வார்த்தை சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். 2 குறிப்பேடு 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை படித்து பாருங்க. 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன அவ்வளோ அருமையான வார்த்தை எனக்கு பாருங்க. இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த சக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான். ஊசியா கடவுளையே நாடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார். யூதாவின் அரசன் உசியா, அந்த உசியா தான் அவர் என்ன பண்றாருனாக்க, வாழ்நாள் முழுவதும் எல்லாத்திலையும் உசியா கடவுளையே நாடினான், கடவுளையே தேடினான். அவன் ஆண்டவரை தேடிய காலம் எல்லாம் அவனுக்கு வெற்றி தான், ஆசீர்வாதம் தான், பிளஸிங் தான். என்ன அந்த ஊசியா போல நாமளும் வாழணும். நான் சொல்லுகிற பொழுது மோசேயை கொண்டு வரேன். மோசே எப்படி இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின மோசே, அவருடைய வாழ்க்கையில இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி போகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை போராட்டமா இருக்கு. ஆனால் மோசே என்ன பண்ணுவார்னா,
அது காலம் ஓடி போயிட்டு எல்லா நிலையிலும் ஓடி போயிட்டு ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மக்களை இப்படி இந்த மக்களை நான் என்ன செய்யட்டும் என்ன பண்ணட்டும் அப்படி போட்டு கேட்டு 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 அவர் சொல்லி கொடுப்பார், நடத்திட்டே இருப்பார். உசியா அவனுடைய வாழ்நாளும் எல்லாம் வெற்றியை கண்டடைந்தான். மோசே வாழ்க்கையில வழிநடத்தின மக்களை வழிநடத்தின காரியங்களை ஆசீர்வாதம் செங்கடல் பட்டா பறிந்து போனது இல்லைங்களா? என்ன அற்புதம்! இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிற பொழுது வெற்றி வெற்றி மேலே வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவரே தரும் இல்லைங்களா? வாங்கி கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அவரே தான் சேரும். அவர் நம்மை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். என்ன நின்றுகின்றிருக்கும்? இதை நான் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை அனுபவிக்கின்ற ஒரு கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக மகன் மகளாக வாழ்ந்து வெளிப்படுத்தணும். நான் இந்த கருத்தை நான் சொல்லுகிற திருத்தூர் பண்ணி எடுங்க. ஒவ்வொரு கருத்தை அப்படி பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னாக்க இந்த சில பேர் நினைச்சிருப்பாங்க. நான் ஒரு சின்ன சாட்சியோட சொல்லட்டுமா? சொல்லணும்னு ஒரு முறை நல்ல ஒரு பெரிய குடும்பம் தான், நல்ல வசதி வாய்ப்பு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் பல பிரச்சனை போராட்டம், இந்த பக்கம் ஒரு பக்கம் இது, அந்த பக்கம் இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை, வாழ்க்கை நிம்மதியே இல்லாத நிலையில் அவங்க ஏதோ இந்த மாதா டிவியில் செய்தி கொடுக்க அந்த அப்படி டியூடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க, பக்கத்தை தெரிஞ்சுட்டுக்கு வந்துட்டுக்கு. நான் வந்தேன். அப்படி வருகிற பொழுது வாங்க தோஸ்தரம் பிறகு தோஸ்தரம் வாங்க பிறகு வாங்க, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இந்த ஊர்லேருந்து வரோங்க. அப்படிங்களா? வாங்க உட்காருங்கன்ட்டு அவன் போடணுன்னு அவங்க வார்த்தை பாருங்க. சரி உட்காந்துட்டுக்கு என்ன என்ன வாங்கிக்க பிரதர், வாழ்க்கையில் இப்படிலாம் நிறைய பிரச்சனை பிரதர், இப்படிலாம் பிரச்சனை பிரதர், அப்படிலாம் பிரச்சனை, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை பிரதர். நான் எடுத்த உடனே திருத்தொரு பண்ணி எடுத்து 17ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை அவர்கிட்ட அந்த அந்த ஐயா என்ன வயசு தான் இருக்கு அவருக்கும், அவர்கிட்ட இது ஐயா இது படிங்கன்னு சொல்லி கொடுத்தேன். திருத்தூர் பண்ணி 17ல் 20 படிங்க ஐயான்னு சொல்லி கொடுத்தேன். அது அங்கே தேடிட்டு இந்த பசங்க படிங்க அதில் அவர் படித்தார். அந்த பசங்க படிச்சு பாருங்க எப்படி இருக்கு. கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். இந்த வார்த்தைய முதல்ல ஒரு படி படிச்சார், கொஞ்சம் படிச்சார், நிறுத்தினார், திரும்பி கொஞ்சம் நிறுத்தினார், படிச்சார். அது முழுசா படிக்கிறதுக்குள்ள கண்ணில் புடபுடன்னு தண்ணி வந்துருச்சு, கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துருச்சு. ஏன்? வாழ்க்கையில் அவர் தேடல, ஆண்டவரை தேடல. எங்கேயும் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? சுமை சோர்ந்திருப்பில் எல்லாரும் வாங்க சொல்றாரு இல்லையா? மனுஷனை பல சும்மா இருக்கு, ஆண்டவர் தேடி இருக்கல, அதெல்லாம் இல்லை, எங்கேயோ இருக்கு. நானும் கூட மனுஷன் நினைச்சேன், இந்த மனுஷனுக்கு இது சொல்றதுக்காக தான், இந்த வார்த்தையை சொல்றதுக்காக தான் நீ அழைச்சிருக்கிறான்ட்டு நானும் ஆண்டருக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவர் ஆண்டவர் அந்த வசன வார்த்தை ஒன்னே போயிட்டு வேற ஒன்றும் சொல்ல. பிரதர், இப்படி வாழ்க்கை மாற்றுங்க, தவறாம கோயிலுக்கு போங்க, திருப்பலிக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, திருப்பலிக்கு போங்க, நல்ல ஒரு கன்ஃபெஷன் பாவசிங்கத்தனம் பண்ணுங்க, நற்கரலை பங்கு பெறுங்க. ஆண்டவர் நம்மோடு நமக்கில் வந்து எல்லாம் மாற்றிடுவார்னு. என் அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கை முற்றிலும் அமர். இதை நான் சொல்லுகிற பொழுது ஏன் சொல்கிறேன், ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். அதுக்காகத்தான் இருக்கும். ஆண்டவர் தம்மை தேட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தார் என்று. உங்களுடைய வாழ்க்கையில கவலையோ கண்ணீரோ துக்கமோ நோயோ நோக்கோ அப்படி பிரச்சனை இருக்குன்னா அவரை தேடணும். அவர் தேடி அவரை கண்டு அனுபவிக்க வேண்டியது இருக்கிறார். இதை நான் சொல்லுகிற பொழுது என்ன, அந்த ஆண்டவர் அருகிலே இருக்கான்னு சொல்ல வேண்டியங்களா, அந்த அருகிலே இருக்கிறார் என்று சொல்ல வார்த்தையை நான் இந்த கான்செப்ட் கொண்டு போனேன். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், ஏசாயா 55ல் 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுகிறது?
ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது அவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போது, அவரை அண்மையில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி மன்றாடுங்கள். அவரை நோக்கி மன்றாடுங்கள் இருக்கு. வார்த்தைகளை பார்க்கணும். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது உங்க பங்குல, உங்களுடைய பகுதியில் ஒரு நற்செய்தி அறிவிப்பு கூட்டம் வச்சுக்கிறாங்க, நற்செய்தி அறிவிப்பு கூட்டம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லது உங்களுடைய பகுதியில் ஒரு தியான சென்டர் இருக்கலாம், இல்லைங்களா? தியான சென்டர் இருக்கலாம். நாம் பார்க்கணும், அதெல்லாம் ஒரு கடவுள் அமைத்து கொடுக்கிற ஒரு நிலைதான். பங்குலே உங்க பங்குல ஒரு ஜெப ஐக்கியத்தை உண்டு. ஒரு நாளைக்கு சிறப்பு திருப்பலின்னு போடுவாங்க, திருப்பலி ஜெப வழிபாட்டும் போடுவாங்க. அதெல்லாம் குருக்கள் அறிஞ்சு பண்றாங்க. அதுக்கு நாம் கடந்து போகணும். நான் பாட்டுக்கு வேலை விட்டுருக்கிறேன். அல்லது ஆண்டவர் அண்மையில் இருக்கிற பொழுது அவரை தேட வேண்டும், அவரை கண்டு கொள்ள வேண்டும், அவரை அனுபவிக்கப்பட வேண்டும். கடவுள் இன்னைக்கு இந்த மாதா தொலைக்காட்சி கடவுள் தானே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நாம் அக்கிரம பாட்டு பிடிக்க முடியும் இல்லைங்களா? அவருக்கான பண்ற வேண்டும். எனவே அன்பானவர்களை, ஆண்டவர் அண்மையிலே இருக்கிறார். அவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது தேடி கண்டு அனுபவித்து வாழ்ந்து மகிழணும் அப்படிலாம் நினைக்கிட்டு நான் சொல்லுகிற பொழுது இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம், இந்த அண்மையில் வந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 6வது வசனம் எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கும். வாசம் எனக்கு நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பார்த்துக்கிட்டுன்னா என்ன சொல்லுகிறது? கடவுளை அணுகி செல்லுகிறவர்கள் அவர் இருக்கிறார், எல்லா வல்ல கடவுள் இருக்கிறார். நேற்று பார்த்தீங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறமா இருக்கிறவர், மரித்தவரும் உயிர்த்தவரும் வாழ்கிறவருமா இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார் இல்லைங்களா? அவர் இருக்கிறார் நம்மோடு. அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு, அவருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க நிறைவேறா இருக்கிறார். வானத்தின் பல கனிகளை அப்படி தெரிந்து கொடுக்கிறதா இருக்கிறார். என்ன வேணும்? உனக்கு உடல் சுகம் வேணுமா? பிளஸிங், ஆசீர்வாதம். உன் கடன் பிரச்சனை மாறணுமா? ஆசீர்வாதம். உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா? ஆசீர்வாதம். வளர்ச்சடையுமா? உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா? குழந்தை பாக்கி கிடைக்கணுமா? எல்லாம் அவரால் முடியும். குழந்தை என்ன தக்க கைமாறு என்ன கேட்கிறோம் அதெல்லாம் கொடுக்க அவரால் முடியும்னு அவரை தேடணும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஆண்டவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகளுக்கு தக்க கைமாறு கொடுக்கிறார் என்று நம்ப வேண்டும். நம்புகிற பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறோம். என் அன்பானவர்களே, நான் இந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தான் இந்த கருத்துக்களை தூய ஆவியான் உணர்த்துகிறதான் நிலையிலே உணர்ச்சியோடு சொல்லுகிறேன். நாம் எல்லாம் ஆண்டவரை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். அதை நேற்று என்ன சொல்லுது? அதை பார்த்து மற்றவங்கெல்லாம் கடந்து வரணும். நாம் அவர்களுக்கு சொல்லணும். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, நம்முடைய அருமை ஆண்டவரை பற்றி சொல்லணும். அவர்களும் நம்பிக்கை கொள்ளணும். அவர்களும் ஆண்டவருக்குள் வரணும். ஆண்டவர் மகிமை எல்லா மக்களும் அனுபவித்து மகிழப்பட வேண்டும். இது அவருடைய திருவுளமாய் சித்தமாய் இருக்கிறது. சரி, இந்த தேடுகள் கண்டு சரி, இப்ப நீங்க தேடு. நான் சில கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதெல்லாம் தேட வேண்டும், எப்படியெல்லாம் தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எப்படியெல்லாம் தேடணும் ஒரு கருத்து இருக்கு. நான் சில நாட்களுக்கு முன்பாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இறைவசன வார்த்தைகளை குறிக்கும் முழு உள்ளத்தோடு கூட தேட வேண்டும் பார்க்கணும் தெரியல. அந்த நாங்கள் வந்து 2 குறிப்பேடு நீ பார்ப்பீங்கன்னாக்க அந்த வார்த்தை தான் 2 குறிப்பேடுல 15ஆம் அதிகாரத்தில்
4வது வசனம் படிங்க பாலாம். 4வது வசனம் 2 குறிப்பிட்ட 15 நாள். இஸ்ரவேலர் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பினர். அவ்வாறு அவர்கள் தேடிய போது அவரை கண்டுகொண்டார்கள். பாருங்க, நான் முன்ன சொன்னேன் இல்ல, வாழ்க்கையில நீ தேட வேண்டும், துன்பம் வருது இல்லை. அதே போல பாருங்க, இஸ்ரேலர்கள் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தேடினார்கள். பிரச்சனையிலே ஆண்டவரை தேடினார்கள், வேதனையிலே ஆண்டவரை தேடினார்கள், கஷ்டத்திலே ஆண்டவரை தேடினார்கள். அப்பொழுது அவரை கண்டுகொண்டார்கள். தேடிய பொழுது அவரை கண்டுகொண்டார்கள். அந்த பிரச்சனை விடுதலை கொடுக்கிறவராக, மீட்பு கொடுக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, வழிநடத்துகிறவராக அவரை கண்டுகொண்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். அது டைம் நீங்கள் குறித்து இருக்கிறீங்க தானே. 2 குறிப்பேடு 15 4 வசனம் படித்தோம். அதுக்கு மேலே வசனம் நீங்கள் அப்புறம் படிச்சு பாருங்க. எப்படி சொல்லிருக்கேக்கா இல்லைங்களா? அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போயினாங்க. அப்போ கஷ்டப்படுகிற பொழுது தான் ஆண்டவரை தேடி வருகிறாங்க. அப்போ தேடி வருகிற பொழுது பிளஸிங் ஆண்டவர் தேடி முழு உள்ளத்தோடு கூட தேடினாதான் முழு தேடிக்கிட்டு காரியம். சரி, நீ இப்போ 4வது வசனம் படிச்சுக்கிட்டு தானே. அந்த 4வது வசனம் படிச்சுட்டு இருக்கு. அது கீழே 12வது வசனம் எடுத்து பாருங்க. 12வது வசனம். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம். பாத்தீங்களா, அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு நம்மளுடைய மூதாதையருடைய கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம், தேடுவோம், போவோம், பார்ப்போம், கேட்போம், மண்டாடுவோம் அங்க கடந்து வந்தாங்க. எல்லாம் ஆசீர்வாதமாய் கடந்து போனதுன்னு அப்படியே அந்த 4வது வசனத்திலிருந்து 12வது வசனம் சொல்லிட்டு இருக்கு. ஓ மை காட் பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது தூய உணர்த்துற ஒரு வார்த்தை நான் சொல்லி தரணும். சக்கை வரித்தனுடைய அதிகாரி. பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஒன்று பொருள் இந்த நிம்மதியை யார் தருவாங்கன்ட்டு ஒரே ஃபிக்குட் ஏற்படார். நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேண்டா, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிதான் சக்கையும் அப்படி. அப்போ சொன்னாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ போனாக்க உனக்கு விடுதலை கிடைக்கும், உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை அவர் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ன சொன்னா அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கேட்டிருக்கிறார். அதனால சக்கையு என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, நீங்க குறிச்சிருப்பீங்க. சக்கையு 19 லூக்காஸ் 19 1 10 வசனங்கள் குறிச்சிக்கிறீங்க, படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு படிக்கும். அல்ல லூக்காஸ் 19 1 10 வசனங்கள். சக்கையு ஒரு குள்ளமான மனிதன் ஆண்டவரை பார்ப்பதற்காக அவர் பார்ப்பதற்காக அவங்க போகிறான். ஒரே நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய கூட்டம். இயேசு வருகிறார் என்று அந்த இருக்கு வர்றான்னு சொல்லிட்டு நிறைய கூட்டமா இருக்கிறார்கள். இயேசு பார்க்க முடியும். சக்கை என்ன பண்றாரு? அங்க ஒரு அத்திமரம் இருக்குது, அந்த ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேல ஏறான். அந்த ஏற்ற மேல வரித்தென்றுகிற அதிகாரி மரத்து மேல ஏறதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எப்படி வெறுப்பாக்கலாம். ஏன்னா இவன் மரத்து மேல ஏறான்னு இல்லைங்களா? மரத்து என்ன ஒன்றுத்துக்கும் இல்லை. அந்த மரத்து மேல ஏறான். முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற காரியம் வரணும். அந்த எல்லா மக்களும் இருக்கிறாங்க, பார்க்க முடியாது, அவர் குள்ளனா இருக்க பார்க்க முடியாது சொல்லிதான் அந்த மரத்து மேலே ஏறார். அந்த மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருந்து அவர் போறார். நான் முன்னே சொல்றேன், யாக்கோபில் சொல்லப்பட்ட வாசனம், யாரெல்லாம் ஆண்டவரை தேடி நாடி வருகிறார்களோ அப்பொழுது ஆண்டவரும் அவரை தேடி வருகிறார். இந்த சக்கேயு மரத்து மேலே இருக்கிறாரு. அங்க வந்து இயேசு கிறிஸ்து மரத்தை அளந்து பார்க்கிறார். அளந்து பார்த்துட்டு, சக்கேயு இறங்கி வா, இன்று உன் வீட்டில் நான் தங்கன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? சக்கேயு ஒன்று இறங்கிட்டு சக்கேயு வீட்டுக்கு போறான். சக்கேயு ஒரு பாவியான மனிதன். சக்கேயு வீட்டுக்கு போறான்ட்டு மற்ற பரிசேயர்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சக்கேயு வீட்டுக்கு போனார். போயிட்டு போகும்போது சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சொல்லவே இல்லை. அது கடவுள் சொல்ல, இப்படி பாவி அப்படி பண்ணாலும் சொல்லவே இல்லை. சக்கேயு எல்லாம் சொல்றான், நான் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா எல்லாம் பார்த்து எல்லாம் போட்டு
அந்த பாவத்தை அறிக்கிற பொழுது இன்று உன் இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இன்று உன் வீட்டுக்கு மீட்பு. அப்போ சக்கேயு எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி போறான்னு பார்க்கணும் இல்லைங்களா? இதுதான் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு கலிமுறையோடு சொல்லுகிற ஒரு நிலை. அதுதான் தேடி பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய நிலை ஆலயத்தில் உட்காரும்பொழுது கூட அந்த முழு உள்ளமும் போறதில்லை, முழு இதயம் போறதில்லை இல்லைங்களா? முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு தேடி போகும்போது ஆண்டவர் நம்ம பார்ப்பார். யார் நம்ம தேடுறாங்கன்னு பார்த்துட்டு நமக்கு முழு உள்ளத்தோடு தேடுகிறவர்களே, முழு இதயத்தை தேடுகிறவர்களே அவரும் தேடி வந்து நம்ம பிளஸிங் பண்ணுறார். ஆலயத்தில் நிறைய பேர் இருக்கலாம், ஆலயத்தில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் முழு உள்ளத்தோடு கூட யார் தேடுறாங்களோ அவங்க பக்கமாக கடந்து போயிட்டு இந்த பிளஸிங் ஆசீர்வாதம் இல்லைங்களா பார்க்கணும். முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவர் தேடணும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது நான் சொல்லுகிற ஒரு கருத்து ஒன்று இருக்கும். இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நமக்கு வழிகாட்டி கொடுக்கிற சத்தியங்கள் எல்லாம் அவருடைய கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது செய்யப்பட்டிருக்கும். உபாசத்தோடு கூட தேடணும், உபாசத்தோடு கூட தேடணும் இருக்கும். இன்னைக்கு உபாசத்தோடு கூட தேடணும் போது என் பைபிள் நிறைய இடத்துல நிறைய உபவாசம் இருக்காங்க. அந்த உபவாசம் முன்னா நோன்பு என்று சொல்றது தான், முன்னா விரதம், முன்னான்னு சொல்றது தான். ஹோலி ஸ்பிரிட் இரண்டு குறிப்பேடு புத்தகத்தில் நீ பாப்பிலனாக்க யோசுபாத் என்கிற அரசனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். யோசுபாத் என்கிற அரசன் 20ஆம் அதிகாரம் அதுல 3வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பு இருக்குமாறு கட்டளையிட்டார். யோசபாத் அச்சமுற்று. என்ன அச்சம்? யோசபாத் என்கிறது ஒரு சிற்றரசன். அவனை எதிர்த்து 3 பேர் போரிட்டு வராங்க, 3 பேரும் போரிட்டு வராங்க. பயமா இருக்கு. உடனே என்ன பண்றாரு அவர்? இன்னைக்கு எல்லா மக்களே நம்மளை எதிர்த்து, நம்ம நாட்டை எதிர்த்துட்டு 3 ராஜாக்கள் அரசு போரிட வருகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னா நோன்புக்கு சொல்றாரு. எல்லாரும் உண்ணான்னு. அந்த 4வது வசனம் பாருங்க. எல்லா மக்களும் அப்படியே யூத மக்கள் ஆண்டவன் விருந்து உதவி பெறணும், எல்லாம் உபவாசம் ஜெபம் பண்றாங்க. அப்படி அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அப்படியே யூத மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர். யூதாவின் எல்லா நகரங்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தனர். எல்லா மக்களும் வந்து ஒன்னா கூடி, எல்லாம் அரசன் முதல் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லாரும் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே நீங்க தான் உதவி பண்ற உபவாசம் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, இந்த போர் உன்னுடையதல்ல என்னுடைய போர் சொல்றாங்க. அப்போ என்னுடைய போர், நீ போருக்கு போ. இந்த யோசுபாத்து போருக்கு போறார். எப்படி போருக்கு? இதுக்கு முன்ன காலாட்படை, அப்புறம் குதிரைப்படை, அடுத்து யானைப்படை, இப்படி தான் படை வைப்பாங்கல்ல. அப்படி இருக்கும். அந்த படைக்கு முன்னாடி வந்து ஒரு பாடல் குழுவை அமைச்சிருக்கிறார். பாடக்குழுவை வச்சுட்டு அமைச்சிட்டு எல்லாரும் பாட்டு பண்ணுவாங்க. ஆண்டவர் இறக்கம் என்றென்றும் உள்ளது என்று பாட்டு பாடி கை தட்டி போறாங்க. சண்டைக்கு போறவங்க இப்படி போறதுக்குள்ள என்ன தெரியும்? அந்த நாடு முழுசுமாகவே அந்த 3 ராஜாக்கள் இருக்காங்களா, அந்த 3 அரசர்கள் படைக்க வந்தாங்கல்ல, அவங்க ஒருத்தனை அடிச்சு ஒருத்தவங்கள உயிரோட கூட இல்லை, எல்லாம் அவுட், எல்லாரும் அவுட். இவர் போக பார்த்தா புணமா தான் கிடக்குது அங்க. எப்படி இருக்கு? நாம் உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரை தேடுகிற பொழுது அவர் நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நான் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில நிறைய நெருக்கமா இருக்குனாக்க உபாசம் ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு ரொம்ப இருக்கும். அப்படி இறங்கி வருவார். மனது இறுக்கமுள்ள கடவுள் இறங்கி கடந்து வந்துடுவார். ஆனால் யோசுபாத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி செஞ்சார்? படிச்சு பாருங்க எப்படி செஞ்சார். அது மாதிரி செய்ய வளவராக இருக்கிறார். முதல்ல பார்த்து என்ன பிடிச்சோம்? முழு இதயத்தோடு. 2வது பார்த்தோம் நோன்பு, நோன்பு. 3வது நான் சொல்லியிருக்கேன், இந்த காலை வேளையில ஆண்டவரை தேடணும். இந்த காலை வேளையில அதிகாலை வேளையில தேடணும் போது பார்க்கணும். பைபிளை பார்க்கணுக்க மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 1 வசனத்திலும் அந்த மார்க்குகள் சொல்லப்பட்டிருக்கும். மதலேயின் மரியாள் இயேசுவை தேடுவதற்காக அதிகாலை வேளையிலே அங்கே கல்லறைக்கு போறான். ஏன் அங்கே போய் பார்த்தாங்கட்டுக்கு அது இயேசுவை கண்டுபிடி. மற்ற சீடெல்லாம் பார்க்கல. அது அதிகாலை வேலை தேடணும். இயேசுவே ஜெபம் பண்ணும்போது அதிகாலை வேலை கற்களாக்கும் போது தனியாக போட்டு ஜெபம் பண்ணுவார்.
மோசே ஒவ்வொரு நாளும் இருக்கு அதிகாலை வேளையில இருந்து தேடுகிற பொழுது ஆண்டவர் நாம் கண்டு கொள்கிறாருக்கும் முழு வெள்ளத்தோடு நோன்பிருந்து அதிகாலையெல்லாம் தேடி கொண்டு வர நிறைய இருக்குது, கருத்தில் இருக்கு. நாம் பைபிளை படிக்க நிறைய கருத்து இருக்கு. இப்படிலாம் தேடி நாம் அவரை கண்டு கொள்ளணும். ஒரு நிமிடம் நாம் இப்பொழுது தேடுவோமா? கண்களை மூடலாம், புறக்கண்களை மூடலாம். அன்பின் ஆண்டவரே, தூய ஆவிலே நீர் எதையெல்லாம் சொல்ல சொன்னீரோ அதெல்லாம் இப்பொழுது இவருக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய அன்பின் இறக்க பெருக்கம் தன் காரணமாகத்தானே இந்த வார்த்தையை நீ கொடுத்திருக்கிறேன். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீர். அப்படியாக இந்த நாளிலே யாரெல்லாம் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரை. நீ நல்லவர் என்று, வல்லவர் என்று, அற்புதர் என்று, அதிசயமானவர் என்று, இரக்கமுள்ளவர் என்று உம்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரை. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நாளை யாரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர் கண்டுகொள்ளட்டும். கண்டுகொள்வதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, மற்றவர்களையும் காணும்படியாக இவர்கள் செய்யட்டும் அப்பா. மற்றவர்களும் காணும்படி இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி காணும்படி செய்யட்டும் ஆண்டவரே. அப்பொழுது மற்ற மக்கள் உம்மை தேடுகிற நாடி தேடி இருப்பது அவர்களுக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. தேடுகிற ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி, தேடுகிற ஒருவரும் வெறுமையாய் போகாத ஆசீர்வதியும். இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரே உம்மை தேடுகிற இந்த மக்கள் ஒருவரும் வெறுமையாய் இல்லாதபடி உம்முடைய அருளியும் ஆசிரியும் பெற்று மகிழ்ச்சியோடு கூட உமக்கு நன்றி செலுத்தட்டும் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். நீ கொடுக்கிற ஆசிரியருக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன்.